ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பக்கோடா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு இந்த குழம்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். வெங்காயம் நமக்கு பாதி வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு தக்காளி உள்ளே சேர்க்குறோம். தக்காளி நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு மசால் பொடி சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவு மசாலா தூள் சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்கும் போது எடுக்கிற வீடியோ கட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்க போகிறோம். அப்படின்னா தான் நமக்கு சீக்கிரமாக இந்த மசால் வாடை மடங்கும். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இது தேங்காய் சேர்த்தும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சேர்க்காமலும் செய்யலாம். நான் இன்றைக்கி 1 சில் அளவு தேங்காயை ஒரு துண்டு வெள்ளைப்பூடோட அரைச்சி உள்ளே சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம் அல்லது ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த டைமில் உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நீங்கள் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா குழம்பு நமக்கு நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வந்துடும். இந்த குழம்பு நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் சூடாக சாதத்தில் வச்சு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு மூடி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லைட்டாக திறந்து பார்த்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக நமக்கு இப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் நமக்கு நல்லா மசால் வடை மதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உள்ள பக்கோடா சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றிலும் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வேறு எதுவுமே உள்ளே சேர்க்கலைன்றதுனால நல்லா குழம்புல மசால் வடை வடங்கினதுக்கப்புறமா நீங்கள் பக்கோடா துண்டை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 150 கிராம் அளவு பக்கோடா உள்ளே சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், எண்ணெய் நமக்கு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்புல மசால் வடையும் நல்லா மடங்கிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா துண்டுகளை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். பக்கோடா உள்ளே சேர்த்தோனையுமே நமக்கு குழம்பு நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிரும். பக்கோடாவை நம்ம உள்ளே சேர்த்தோனையுமே அந்த சாரெல்லாம் பக்கோடா நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதனால் குழம்பு நல்லா கட்டியாயிரும். அதனால் நீங்கள் லைட்டாக தண்ணியாக இருக்கும்போதே பக்கோடாவை சேர்த்துக்கோங்க உள்ளே. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஆமை வடையும் சேர்த்துக்கலாம் உள்ளே பக்கோடாவுக்கு பதிலாக. லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்துட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிரும். கடைசியாக நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 7 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. இதுக்கு மேலே நீங்கள் பக்கோடா போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா பக்கோடா ஃபுல்லாக கரைஞ்சிரும் குழம்புலையே. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போதே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிருந்துட்டு ஒரு 7லேருந்து 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. நல்லா பக்கோடா அந்த சாரெல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பராக ரெடி ஆகிரும் குழம்பு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் காயே எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கம்மியான டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நமக்கு எவ்வளோ சாறு இருந்துச்சு, ஆனால் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு பக்கோடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.